ஹலோ வியூவர்ஸ், கடிகார கணக்குல வகை 4 டைப் 4 பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அதுக்கான குறிப்பை பார்க்கலாம். பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் எப்பொழுதுமே 15 நிமிட இடைவெளியில் மட்டுமே கண்டிப்பாக செங்கோணத்தில் அமையும் இல்லையா. பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் இடைவெளியில் என்ன கோணம்னா 90 டிகிரி அமையும். ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணம் என்ன இருக்கணும், 90 டிகிரி வரணும்னா அதுக்கு இடைப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா 15 நிமிடங்கள் இருக்கும் அமையும்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அல்லது 24 மணி நேரத்தில் சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் ஏற்படுத்தும் கோணம் 44 முறை. சரிங்களா, ஏற்படுத்தும் செங்கோணம். சரிங்களா, ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் அது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட 90 டிகிரி எத்தனை முறை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை முறை வரும்னு 44 முறை வரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம் கரெக்டாக 90 வர மாதிரி எத்தனை முறை வரும் அப்படின்னா 44 முறை வரும்ன்றாங்க ஒரு நாளைக்கு. அடுத்தது 12 மணி நேரத்தில் சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் ஏற்படுத்தும் செங்கோணம், அதாவது 12 மணி நேரம் அப்படின்னா அதில் பாதியிலேயே 22 முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த செங்கோணம் சொல்கிறாங்களே, செங்கோணன்றது 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ரைட், இப்போ கணக்கு போயிடலாம் பாருங்க. மணி 4:30 முதல் 5 மணிக்கு இடையில் எந்த நிமிடங்களில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் செங்கோணத்தில் அமையும். சரிங்களா, அதாவது 4:30லேருந்து 5 மணிக்குள்ள சிறிய முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம் கரெக்டாக 90 வரணும் அப்படின்னா அந்த நேரம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, இங்கே படத்தில் வரைஞ்சிக்கணும். இங்கே பாருங்க, இங்கே ரொம்ப சிம்பிளானது. என்ன கால்குலேட் பண்ணுறோம்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:30 to 5ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இங்கே 4 மணின்னு கால்குலேட் பண்ணி சும்மா தோராயமாக 4 மணின்னு எடுத்துக்கணும். ஸோ 4 மணி, இது பாருங்க 4 மணி எடுத்தாச்சு. இந்த 4 மணிலேருந்து 90 டிகிரி வரணும்னா அந்த பெரிய முள் இந்த இடத்துல என்ன இருக்கும், சும்மா ஒரு தோராயமாக. இப்போ இது 4 மணிக்கு அப்புறம் அப்படின்னா 90 டிகிரினா இதை எடுத்துக்கலாம். அதாவது 4:35. அதாவது இந்த பெரிய முள் பெரிய முள் பார்த்தீங்கன்னா 7ஆண்டா இருந்தால் நமக்கு கோணம் கரெக்டாக வரும், 90ன்னு வரும். கரெக்டாக, அப்போ அந்த இடம் தான் நோட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல இருந்து அப்படியே 12க்கு வரலும் இருக்கிற தூரத்தை கால்குலேட் பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லையா, 35 நிமிடங்கள். கரெக்டாக 35 நிமிடங்கள். அதை தான் இங்கே பெருக்கணும். அவ்வளோ, ஏற்கனவே ஃபார்முலா அதே தான், 60/55 × ஒய்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்கே 35 சப்ஸ்டிட் பண்ணி இப்போ இதை அப்படியே அடிச்சிடலாம். 7, இது 11. ஸோ 420/11, இது பண்ணால் 38, 2/11. ஸோ கூட என்ன பண்ணணும், இந்த 4 மணியை சேர்த்துக்கணும் கூட. சரிங்களா, 4 மணி 38, 2/11 நிமிடங்கள் 2 முள்ளும் செங்கோணத்தில் அமையும். அந்த டைமில் இப்போ நம்ம சொல்கிற இந்த பர்டிகுலர் டைமில் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும், அதாவது என்னன்னா இந்த டைமில் இப்போ 4:38ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், 4:38னா இந்த சின்ன முள் 4 விட கொஞ்சம் கிட்ட வந்துருக்கும், கொஞ்சம் பாதியில் வந்திருக்கும், 4க்கு 5 இடையில வந்துருக்கும். அது 38 அப்படின்னும் போது 8 கிட்ட வந்திருக்கும். இப்போ இந்த டைமில் கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக 90 டிகிரி இருக்குன்றாங்க. வேற எந்த டைமில் எடுத்துட்டாலும் அந்த டைமுக்குள்ள 4:30 to 5க்குள்ள உங்களுக்கு 90 டிகிரி கரெக்டாக வராது. இந்த டைம் தான் வரும். பாருங்க, கேட்கப்படுவது 4:30 முதல் 5 மணிக்கு இடையே. ஆனாலும் 4 மணியை அடிப்படையாக கொண்டு சிறிய முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கு இடையே உள்ள நிமிடங்கள் கணக்கிட வேண்டும். ஸோ கேட்கறது 4:30 to 5 தான். ஆனால் நம்ம அதில் 4:30 to 5னா அப்போ 4 தான் எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா, அடுத்த கணக்கு. மணி 6 முதல் 6:30 வரை எந்த நிமிடங்களில் 2 முள்ளும் செங்கோணத்தில் அமையும். 6லேருந்து 6:30 வரை, நல்லா புரிஞ்சுங்க. 6 மணிலேருந்து 6:30 வரையிலும் எந்த டைமில் பார்த்தீங்கன்னா செங்கோணத்தில் அமையும்னு கேட்குறேன். ஸோ இப்போ இதில் சிறிய முள்ள 6ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, சிறிய எண் 6ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அவங்க பாருங்க, அப்படியே வரைஞ்சிக்க. முதல்ல அவங்க கொடுத்துருக்க டைம் 6 தான் வரைஞ்சிக்கணும். நம்ம 6:30 இல்லை, 6 வரைஞ்சிக்கிட்டோம். சரிங்களா, இப்போ 6 வரைஞ்சாச்சு. இப்போ இந்த 6க்கும் இந்த 6:30க்கு இப்போ ரெண்டுத்துக்கும் கோணம் 30 டிகிரி அப்படி இல்லை. இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல வந்தால் ரெண்டுத்துக்கு இடைப்பட்டது 90 டிகிரி வரும் அப்படின்னா இந்த 3ஆண்டை வந்தா, இந்த பெரிய முள் 3ஆண்டை வந்துச்சுன்னா உங்களுக்கு 90 டிகிரி வரும் அப்படின்னு தோராயமாக எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்படின்னா அந்த 30 டிகிரி இங்கே 90 டிகிரி வருது இல்லையா, இந்த 3க்கு நேரம் வந்தா, அப்போ அங்கேருந்து 12 வரல இருக்கிற நிமிஷத்தை தான் கால்குலேட் பண்ணணும். எவ்வளோனா 15 நிமிடம். ஸோ அதை தான் இங்கே போடணும், 15. ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணோம்னா 3, 11, 180/11. ஸோ 16, 4/11. ஸோ 6 மணி 16, 4/11 நிமிடங்களில் 2 முள்ளும் செங்கோணத்தில் அமையும். சரிங்களா, அங்கே பாருங்க, அதாவது 16 நிமிஷம், 16.4/11 நிமிடம். ஸோ தோராயமாக 17 நிமிஷம் கூட வச்சுக்கலாமா. 6:17. இப்போ 6:17னா இங்கே பாருங்க, இங்கே பெரிய முள் 17 வந்துட்டு இருக்கும். கரெக்டுங்களா, பெரிய முள் 17 வந்துருக்கும். அப்போ சின்ன முள் கொஞ்சம் நகர்ந்துருக்கும், 6 இருந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கும். அப்போ அதுக்கு இடைப்பட்ட கோணம் 90ன்னு வரும். சரிங்களா, ஏன்னா கரெக்டாக இப்போ 6:15 வருதுன்னு வச்சுங்களேன். 6:15 இந்த பெரிய முள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3ஆண்டு வருதுன்னா அப்போ 90 டிகிரி இருக்குமானா இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே சின்ன முள் கொஞ்சம் நகர்ந்துட்டு இருக்கும். சின்ன முள் கொஞ்சம் நகர்ந்ததுனால கரெக்டாக 90 டிகிரி வராது, 90 விட கொஞ்சம் கூடுதலாக வருமே தவிர கரெக்டாக 90 வராது. சரிங்களா, அதுக்கு தான் நம்ம இப்படி கால்குலேட் பண்ணுறோம். அடுத்த கணக்கு பாருங்க, 14வது கணக்கு. மணி 8 முதல் 8:30 இடையில் எந்த நிமிடம் 2 முள்ளும் செங்கோணத்தில் அமையும். 8க்கும் 8:30. முதல்ல 8 மணியை வரைஞ்சிருவோம். 8 மணியை வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி கரெக்டாக 8 மணியை வரைஞ்சாச்சு. இப்போ 8 மணிலேருந்து கால்குலேட் பண்ணலாம். 8 மணிலேருந்து
90 டிகிரி வரணும். ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட 90 டிகிரி வரணும்னா அப்போ அந்த பெரிய முள் வந்து எங்கே வரணும், அஞ்சாண்டு இருக்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ தான் 90 டிகிரி வரும். அப்போ அங்கேருந்து அப்படியே நிமிஷத்தை கால்குலேட் பண்ணால் 25 நிமிஷம். கரெக்டாக அங்கேருந்து 12 வரலாம் கால்குலேட் பண்ணால் 25. அதை தான் இங்கே போடணும் ஒய். ஸோ இதை அப்படியே பிறகு 5 25 15 சரிங்களா. 300/11 இதை வகுத்தோம்னா 27 3/11 27, அதாவது 300 11 வகுக்கிறோம் 22 8 80 7 முறை வரும் 27 77 மீதி 3 அவ்வளோதான் ஆன்சர். 27 3/11. இப்போ இதை கூட என்ன பண்ண மணியை சேர்த்தணும், 8 மணியை சேர்த்தணும். அப்போ 8 மணி 27 3/11 அந்த நேரத்தில் தான் நிமிடங்களில் தான் செங்கோணத்தில் அமையும். அந்த அந்த பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து செங்கோணத்தில் வரும். ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். ஹலோ வியூவர்ஸ், கடிகார கணக்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வகை 5 15வது கணக்கு பாருங்கள். 10:25 மணிக்கு பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஏற்படும் எதிர்கோணம் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. 10:25 மணிக்கு பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இடைப்பட்ட எதிர்கோணம். சரிங்களா. பெரிய முள்ளுக்கு சிறிய முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம் நாம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ நம்ம நார்மலாக கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு அதை 360 கழிச்சுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், முதல்ல வந்து அவங்க சொன்ன டைம் 10:25 குறிச்சாச்சு. ஸோ 10:25 குறிச்சிட்டோம். இப்போ இந்த 25லேருந்து நமக்கு 12 மணி வரலாம் எவ்வளோ நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 அதை பை 2 வரும் 12.5. சரிங்களா. 12.5. இப்போ இந்த 12.5ன்றது என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த 10லிருந்து இந்த 11 கிட்ட நெருங்கி இருக்கு இல்லையா. இப்போ இந்த சிறிய முள் நகர்ந்த தூரம் வந்து 12.5. சரிங்களா. ரைட். இப்போ இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணம் பார்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா, இங்கே பாருங்க, இதுக்கு ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணம் பாருங்க. இந்த 5 6 வரதுக்கு ஒரு 30 நிமிஷம், இது ஒரு 30 60 90 120. அடுத்து இங்கே வரது வந்து பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் அங்கேருந்து ஒரு 12.5. எனக்கு கொஞ்சம் நகர்ந்துருக்கு இல்லையா. அப்போ 162.5. இது வந்து என்னென்னா 10க்கும், அதாவது 10-25க்கு இடைப்பட்ட கோணம். ஆனால் அதுக்கு எதிர்கோணம் தான் கேட்குறாங்க. எப்பவுமே நம்ம குறைவாக இருக்கிறது தான் எடுத்துக்கோம். இப்போ அதுக்கு எதிரில் இருக்கிறதுனா அதுக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ 360லேருந்து 162.5 197.5 இல்லை 197 1/2 டிகிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிரில் இருக்கிற கோணம். சரிங்களா. இப்போ நம்ம நார்மலாக கோணம் கண்டுபிடிக்க சொன்னோன்னா 10-25க்கு பெரிய முள்ளுக்கு சிறிய முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்னா 162 டிகிரி 162.5ன்னு சொல்லுவோம். அதுக்கு எதிர்கோணம் அப்படின்னும் போது அதுக்கு ஆப்போசிட் இந்த பக்கத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதான் எதிர்கோணம் அப்படின்றது. பெருசாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இதை விட சின்னதை விட இதை விட பெருசாக இருக்கும். ஆனால் ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 360 வரும். அடுத்தது பாருங்க, மணி 5 ஆவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னால் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் இடையே ஏற்படும் எதிர்கோணம் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எவ்வளவு. அதாவது 5 ஆவதற்கு 10 நிமிடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4:50ன்னு அர்த்தம். 4:50, அதாவது 5 ஆவதுக்கு 10 நிமிஷம் தான். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது 4:50ன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ இங்கே வரைஞ்சிக்கலாம் பாருங்க, 4:50 வரைஞ்சிக்கலாம். 4:50 வரைஞ்சிட்டோம். சரிங்களா. இப்போ இதில் பாருங்க 4:50 வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த 4:50ல் இந்த 50 இருக்குல்லையா, அங்கேருந்து அப்படியே 12 மணிக்குள்ள நிமிஷம் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. 50 நிமிஷம். ஸோ 50/2 25 டிகிரி. அப்போது இந்த 4 மணிலேருந்து நல்லா புரிஞ்சுங்க, 4 மணிலேருந்து இந்த 5 கிட்ட வர வரலாம் எவ்வளோ நகர்ந்துருக்கும் அப்படின்னா 25 நிமிஷம் நகர்ந்துருக்கும். அப்போ மீதி அது 5 தொடரத்துக்கு எவ்வளோ இருக்குன்னா 5 டிகிரி தான் மீதி இருக்கும். அதை 30ல் 25 போச்சுன்னா 5 டிகிரி மீதி இருக்கும். ஸோ அதுலேருந்து கால்குலேட் பண்ணுங்கள். அந்த 5 டிகிரி நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல ஒரு 5 டிகிரி வரும். ப்ளஸ் அப்படியே இதெல்லாம் முழுசாக 5லேருந்து 6 ஒரு 30 60 90 120 150 ப்ளஸ் ஒரு 5 155 வரும். எது இந்த இந்த பெரிய முள்ளுக்கு சிறிய முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 155. ஆனால் அவங்க கேட்கறது வந்து எதிர்கோணம் இந்த பக்கத்தில் கேட்குறாங்க. அப்போ நம்ம 360லேருந்து 155 கழிச்சோம்னா 205 டிகிரி. இதுதான் எதிர்கோணம். சரிங்களா. எதிர்கோணம்ன்றது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 205 டிகிரி. அடுத்தது 17வது கணக்கு. 3:25 மணிக்கு பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஏற்படுத்தும் எதிர்கோணம் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். முதல்ல 3:25 வரைஞ்சிக்குவோம் தோராயமாக. 3:25 வரைஞ்சாச்சு. சரிங்களா. 3:25 வரைஞ்சிட்டோம். இதில் சிறிய முள்ளு நகர்ந்த தூரம் எப்படி கால்குலேட் பண்ணியிருந்தா 3:25 தானே. 3:25 இந்த 25லேருந்து 12 மணி வரல இருக்கிற நிமிஷத்தை பாருங்க, 25 நிமிஷம். அப்போ 25/2. ஸோ 12.5. அப்போ இந்த 3 இருந்து எவ்வளோ நகர்ந்துருக்குன்னா 12.5 டிகிரி நகர்ந்துருக்கும் இல்லையா. அப்போ அந்த 12.5 கழிச்சுட்டா மீதி இருக்கிறது என்ன 17.5 வரும். 30ல் 17.5 ப்ளஸ் இது ஒரு 30 எவ்வளோ வரும் 17.5 ஒரு 30 என்னன்னா 47.5. இதுதான் இந்த பெரிய முள்ளுக்கு சிறிய முள்ளுக்கு இடைப்பட்ட கோணம். சரிங்களா. நேர்கோணம் 47.5. அதுக்கு எதிர்கோணம் அப்படின்னும் போது 360லேருந்து 47.5 கழிச்சோம்னா 312.5. இந்த ஆப்போசிட் இது இருக்கு பாருங்க, இந்த பக்கம் ஆப்போசிட் இங்கிருந்து இந்த மாதிரி அதே 3லேருந்து இப்படி எதிர்கோணம் அந்த
3.25 வரலும் இருக்குது. பெரிய முள்ளுக்கும் சிறிய முள்ளுக்கும் இருக்கல எதிர்கோணம் வந்து பார்க்கும்போது 312.5 டிகிரி இல்லை 312.1/2 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது காலையில் ஒரு மிகச்சரியான கடிகாரம் 9 மணி என காட்டுகிறது. மதியம் 1 மணி என அந்த கடிகாரம் காட்ட சிறிய முள் எவ்வளவு கோணங்கள் நகர வேண்டும்? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ டைம் வந்து 9 மணி பாருங்க காமிச்சிருக்கோம். 9 மணி இப்போ டைம். இப்போ 1 மணின்னு காட்டணும். அது அப்படின்னா பெரிய முள் அதே இடத்துல தான் இருக்கும். 1 மணின்னு காட்ட போது பெரிய முள் அங்கே தான் இருக்கும். சின்ன முள் மட்டும் 9 11க்கு நகரணும். கரெக்டாக 1 நகரணும். 11 இல்லை 1 நகரும். இங்கே பாருங்களேன், பெரிய முள் அப்படியே தான் இருக்கும். சிறிய முள் மட்டும் அப்படியே நகர்ந்து வந்து 1 வந்துருச்சுன்னு வச்சுங்க. இப்போ டைம் 1 ஆகிடும் இல்லையா? அப்போ சிறிய முள் எவ்வளோ நகர்ந்துருக்கு பாருங்களேன். இங்கே எவ்வளோ நகர்ந்துருக்கு பாருங்க. இது ஒரு 30 டிகிரி 30 90 120 டிகிரி நகர்ந்துருக்கு. சரிங்களா? அப்போ நகர்ந்த தூரம் வந்து 120 டிகிரி. அடுத்தது பாருங்க 19 கணக்கு. ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் தொட்டுன்னு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தொட்டுன்னு போகுமா? 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒன்றை ஒன்று தொட்டு செல்லும். ஆனால் 11 மணி முதல் 1 மணி வரை அந்த கேப்ல ஒரு முறை மட்டுமே 2 முள்ளும் சந்திக்கும். அதனால 12 மணி நேரத்துக்கு வந்து 11 முறை தான் தொடும். சரியா? 12 மணி நேரத்துக்கு 11 முறை. எனவே 12 மணி நேரத்துக்கு 11 முறை தொடும். அப்போ 24 மணி நேரத்துக்கு 22 முறை தான் தொடும். 24 முறை கிடையாது. சரிங்களா? 22 முறை தொடும். அதே மாதிரி பாருங்க, ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எத்தனை முறை பெரிய முள்ளும் சிறு முள்ளும் ஒன்றுக்கொன்று நேர் எதிராக, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல, அதாவது நேர்கோட்டில் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர் எதிராக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஒன்றுக்கொன்று நேர் எதிராக நேர்கோட்டில் அமையும். ஆனால் 5 மணிக்கும் 7 மணிக்கும் இடையில் ஒரே ஒரு மட்டுமே இரு முட்களும் நேர்கோட்டில் அமையும். அதனால 12 மணி நேரத்துக்கு 11 முறைனா 24 முறைக்கு 22 முறை நேர்கோட்டில் அமையும்.